வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ உங்ககிட்ட வந்து பிக்சல் பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், S25 சீரிஸ்க்கும் நல்ல டீல் போயிட்டு இருக்கு, அண்ட் பிக்சல் ஃபோன்ஸ்க்கும் டீல் போய்கிட்டு இருக்கு. அதுவும் பிக்சல் 10 நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க, பிக்சல் 10A ஒரு பக்கம் பார்ப்பீங்க. ஏன்னா நேற்று கூட நம்ம கம்யூனிட்டி மெம்பர் ஒருத்தர் வந்து நான் ரயில்வே ஸ்டேஷனில் மீட் பண்ணேன். அவங்க கையில் பிக்சல் 10A இருந்தது. பிக்சல் 10A வாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு சில ஆஃபர்ஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு பண்ணும்போது 9A ஓட ப்ரைஸில் உங்களுக்கு 10A கிடைக்குது. அதாவது 9A ஓட அஃபிஷியல் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ மார்க்கெட்டில் வித்துட்டு இருக்க ப்ரைஸ் வந்து 39,990. பட் அதே ப்ரைஸ்க்கு வந்து உங்களால் பிக்சல் 10A வாங்க முடியும். அண்ட் பிக்சல் 9Aக்கு வேறு ஏதாவது ஒரு சில டீல் கிடச்சதுன்னா மேபி நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒன்ஸ் அப்பான டைம் இன் சைனா மாதிரி ஒரு 2 to 3 months முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32,500க்குலாம் கிடச்சிது 9A. ஆனால் நிஜமாவே 9Aவை விட மோர் ரிலையபிள் எதுனா 10Aங்க. சரியா? அதனால் நீங்கள் வந்து 10A போகிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். சப்போஸ் ரெண்டு ஃபோனுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து 5,000 ரூபாய்க்கு மேலே இருந்ததுன்னா மேபி நீங்கள் கொஞ்சம் யோசிக்கலாம். எப்படின்னா இப்போது 9A தான் கிடைக்குதுன்னு வைப்போம். அண்ட் உங்கள் ஏரியாவில் நெட்ஒர்க் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எல்லா நெட்ஒர்க்குமே, அதாவது வோடாஃபோனாக இருக்கட்டும், ஒரு பக்கம் ஏர்டெல், ஜியோ, எல்லாமே உங்கள் ஏரியாவில் ஸ்ட்ராங் தான். எந்த ஃபோனில் வந்து எந்த நெட்ஒர்க் யூஸ் பண்ணாலுமே ரொம்பவே ரிலையபிளாக இருந்திருக்கு அப்படின்னா நீங்கள் 9A தாராளமாக போகலாம். சில சமயங்களில் வந்து இந்த ஜியோவுக்கு மட்டும் கொஞ்சம் கோலராக ஒரு சில விஷயங்களை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் வந்து இந்த வார்த்தையை சொல்கிறேன். மற்றபடி 10A போனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா, சார்ஜிங் ஸ்பீடில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் கார்னிங் கொரில்லா கிளாஸ் வேர்ஷனில் இம்ப்ரூவ்மெண்ட் 7Aக்கு போயிருக்காங்க. ஏன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 இதெல்லாம் 5 எவ்வளோ அதர பழசு, இன்னும் அதே வச்சு உருட்டிட்டு இருந்தது ஒரு காலமாக இருந்தாலும். ஸோ அந்த ஈஸி ஸ்க்ராச்சிங் அந்த ஒரு விஷயத்துலேருந்து 10A வந்து விலகி நிற்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் ஸ்க்ரீன் கார்டு இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் யூஸ் பண்ணுறது இருந்தால் ஓகே தான். அண்டு ரியரில் வந்து கேமரா அந்த பம்ப் அது வந்து ஒரு பாயிண்ட்டே இல்லை. அது என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பம்ப் இருக்கிறதே பெட்டர்னு தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ரீசன் என்னென்னா, நான் கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். அண்ட் எங்கனாலும் எந்த சர்ஃபேஸ்லனாலும் அப்படியே ஃபோனை வந்து கீழே வைப்பேன். ஸோ அப்படி வைக்கும்போது எனக்கு கேமரா பம்ப் இருந்த வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா, கேமராவோட அந்த லென்ஸ் மேலே லேயர் இருக்கு இல்லையா, ப்ரொடெக்டர், அது வந்து கொஞ்சம் சேஃபாக இருந்த மாதிரி இருந்தது. கம்ப்ளீட்டாக ஃப்ளாட்டாக இருக்கிறது ஒரு சிலருக்கு பிடிக்கலாம். பட் எனக்கு இந்த மாதிரி எல்லா சர்ஃபேஸ்லையும் நம்ம ஊரில் டஸ்ட்டு ரொம்ப அதிகங்க, அதனால எனக்கு வந்து அது ஒரு பெயினாக இருக்கே தவிர மற்றபடி கையில் யூஸ் பண்ணுறதுக்குள்ள ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஓகே, சரி. இப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது 10A, 10 Pro இந்த மாதிரியான ஃபோன்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது அண்ட் சம்மர் வேறு, நான் 10 Proவும் யூஸ் பண்ணுறேன், 10Aவும் யூஸ் பண்ணுறேன். அதுலேயும் பெரும்பாலும் வந்து 10 Pro ரொம்ப அதிகமாக நான் ப்ரிஃபர் பண்ணி யூஸ் பண்ணுவேன். அதுக்கு ஒரு சில ரீசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் அந்த ப்ரீமியம்னஸ், ரேம் மேனேஜ்மெண்ட் செம கிரேசியாக இருக்கும். இதுலேயே ரேம் மேனேஜ்மெண்ட் நல்லாயிருக்கும். 8GB ரேம் வச்சுக்கிட்டு இதுலேயே நல்லா தான் இருக்கும். ஆனால் அதில் 16GB ரேம் அப்படிங்கிறனால இன்னும் வே பியாண்டாக இருக்கும். அடுத்து என்னென்னா, மேக்ரோ மாதிரியான விஷயங்களுக்கு எனக்கு 10A தான் பிடிக்கும். ஆனாலும் இப்போ ஒரு நத்திங் ஃபோன் 3ன்னு எடுத்துப்போம். நத்திங் ஃபோன் 3 ஒரு 45,000 கிடைக்குது ப்ரோ, ஆஃப்லைன் ஸ்டோரில் கிடைக்குது ப்ரோ. அப்போ நான் அதை வாங்கலாமா, இல்லாட்டி அதே 45,000 எனக்கு 10A கிடைக்குது ப்ரோ, எது வந்து கேமராவில் நல்லாயிருக்கும் அப்படின்னா, ஆப்வியஸாக நத்திங் ஃபோன் 3ல் உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அதுவும் எந்த விதத்தில் அப்படின்னு பார்த்தா, வீடியோகிராஃபியை விட்டுருங்க. வீடியோகிராஃபி வந்து கொஞ்சம் சப்ஜெக்டிவான ஏரியா தான். பட் ஃபோட்டோகிராஃபின்னு வைக்கும்போது நத்திங் ஃபோன் 3ல் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேர்சடைலான ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு செட்டப் உண்டு. அண்ட் அதுலேயும் வந்து சப்போஸ் நீங்களும் ஒரு மேக்ரோ பிரியராக இருந்தீங்கன்னா, இதில் பிரைமரி சென்சாரில் மேக்ரோ எடுக்கலாம். லைட் ரொம்ப பிரைட்டாக இருந்ததுன்னா பிக்சல் 10Aல எடுக்கக்கூடிய மேக்ரோஸ்லாம் நல்லாயிருக்கு. பட் லைட் ரொம்ப பிரைட்டாக இல்லை அப்படின்னும் போது இதில் இருக்கிற லென்ஸ் வந்து கொஞ்சம் இன்ஃபீரியர் அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது. ஏன்னா கொஞ்சம் நாய்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆகிடும் அண்ட் அந்த ஷார்ப்னஸ், கிளாரிட்டி மிஸ் ஆகும். பட் நத்திங் ஃபோன் 3ல் அது எல்லாமே வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குங்க. ஸோ நத்திங் ஃபோன் 3 இன்கேஸ் 40-45K உங்களுக்கு கிடைக்குதுன்னா தாராளமாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். 60Kலாம் ஐயோ விலகி நிற்கவும் வெயிட் பண்ணலாம். ஸோ அது ஒன்று. இதுவே வந்து அப்படியே 10 Pro, இப்போ 10A 10 Pro இல்லையா, 10 Proவில் ஆப்டிக்ஸ் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் மேக்ரோ எடுக்கிறதுக்கு திணற வேண்டியதாக இருக்கும். ஏன்னா மேக்ரோ வந்து அல்ட்ரா வைட்டில் தான் எடுக்க முடியுமா, கிட்ட போனால் பூச்சியை நம்ம மூஞ்சில் துப்பிட்டு ஓடி போயிடுது. ஸோ அதனால் வந்து அதில் நான் ஜூம்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து என்ஜாய் பண்ணாலும் என்னால் மேக்ரோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணி எடுக்க முடியல 10 Proவில். பட் கொஞ்சம் கஷ்டமாக சேலஞ்சிங்காக ஒரு சில விஷயங்கள் அடிஷ்னலாக எஃபோர்ட்ஸ் போட்டு பண்ணும்போது நல்ல ரிசல்ட் வருது. கண்டிப்பாக நான் வந்து 10A as well as 10 Pro அதோட சாம்பிள்ஸ் நான் கண்டிப்பாக அட்டாச் பண்ணுறேன். ரெண்டு ஃபோனுமே எடுக்கக்கூடிய ஃபோட்டோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்த்தா சிரிச்சிருவீங்க. என்னதான் ப்ரோவில் வந்து ஒரு சில அடிஷ்னல் அட்வான்டேஜஸ் இருந்தாலும் ஃபோட்டோகிராஃபி ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது சோஷியல் மீடியாக்காக அடிஷ்னல் கலர், நல்ல கொஞ்சம் பூஸ்டட் கலர்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி ஒரு சில டாகுல்லாம் இருக்கும் எது கேமரா ஆப்பில் செட்டிங்ஸ்குள்ளே. ஸோ அதெல்லாம் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் ஓரளவுக்கு வைப்ரண்ட்டான ஒரு சில ஃபோட்டோஸ் எடுக்க முடியும் 10 Pro சீரீஸில், அதிலெல்லாம் எடுக்கலாம். ஆனால் ஏல வந்து அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்க முடியாது. ஆனால் ஃபோட்டோ எடுக்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, வியூ ஃபைண்டரில் செம்ம வைப்ரண்ட்டாக இருக்குங்க. வாயா யாரையா காம்படிஷன் வாயா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். எடுத்து முடிச்சுட்டு ஒரு ப்ராசஸை பண்ணி தொலையும் பாருங்கள், வாழ்க்கையே வெறுத்து போயிடும். நான் என் கண்ணாலேயே இன்னும் வைப்ரண்ட்டாக பார்க்குறேன்டா, என்னடா இது அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ பிக்சலோட கலர் டியூனிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, மோர் சப்டியூடு. ஸோ எப்போ பாரு கொஞ்சம் ஒரு மாதிரி வாஷ்ட் அவுட்டாகவும் கலர்ஸ் வந்து கொஞ்சம் பேலாகவும் தான் இருக்குது. ரியல் வேர்ல்டு கலர்ஸ் கூட காட்ட மாட்டேங்குதுங்க. அதாவது கலர் நேச்சுரலாக இருக்குது,
ஆனால் ரியல் வேர்ல்டில் நான் பார்க்கும்போது இதோட பிரைட்டாகவும் இதோட இன்னும் வைப்ரண்ட்டாகவும் இருக்கேடா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கும். சில சமயங்களில் வந்து சினாரியோஸ் வந்து நம்ம நம்ப முடியாத அளவுக்கு நல்லா வைப்ரண்ட்டாக இருக்கும். ஸோ அதில் என்ன ட்விஸ்ட்னா 10A விட 10 ப்ரோவில் எனக்கு ரிசல்ட்ஸ் இன்னும் பெட்டராக இருக்குது ஆப்டிக்ஸ் ஆஸ்பெக்டில். ஸோ அதே தான் நீங்கள் பிக்சல் 10லையும் பார்ப்பீங்க. 10 வந்து 10A விட ஆப்டிக்ஸில் பெட்டரான ரிசல்ட்டை டெலிவர் பண்ணிட்டு போகும். ஏன்னா இப்போ 60Kக்கு அவைலபிளாக இருக்குது. யாராவது வந்து நான் பிக்சல் ஃபோன் தான் வாங்குவேன் அடம் பிடிக்கிறவங்க வாங்கிக்கோங்க. மீதி ஒரு சிலர் வந்து பிக்சலையும் நான் ஒரு ஆப்ஷனாக வச்சிருக்கேன் ப்ரோ அப்படின்னும் போது அதே சமயம் வெயிட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா மேபி ஆகஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணால் ஒருவேளை 55, 50 இப்படிலாம் மாறிச்சுன்னா. ஏன்னா பிக்சல் 9 வந்து போன வருஷம் இந்த கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் இவங்களதில் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பில்லியன் டேஸு. ஸோ அந்த டைமில் வந்து ஆக்சுவலாக அஃபிஷியலாக சொல்ல போனால் இதையும் இந்த இடத்துல நான் நோட் பண்ணி ஆகணும். பிக்சல் வந்து அஃபிஷியலி சொல்லிட்டு போய் ஃப்ளிப்கார்ட். ஸோ நீங்கள் அமேசானில் பிக்சல் லிஸ்டிங் பார்க்குறீங்கன்னா சில சமயங்களில் ரிஸ்க்கு அதிகம், அப்ராட் யூனிட்டாக இருக்கும். ஸோ மொத்தம் பிக் பில்லியன் டேஸ் டைமில் போன தடவை பிக்சல் 9 வந்து என்ன பட்ஜெட்டுக்கு வந்துச்சுன்னு பார்த்தா 37, 38க்கு வந்துச்சு. ஏன் 40,000 இப்போ 40,000க்கு வந்துச்சு. ஸோ இந்த தடவை வந்து அண்டர் 50Kல பிக்சல் 10 கிடச்சா வில் பி வெரி ஹாப்பி. 60 அப்படிங்கிறது கொஞ்சம் ஹை மாதிரி தெரியுது. பட் ரிலீஸ் ஆனது கம்பேர் பண்ணும்போது இப்போ ஓகே தான். பட் இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் குறைஞ்சா நல்லா இருக்குமோ அப்படின்ற ஒரு தாட். பட் மற்றபடி வந்து 60K என் பட்ஜெட் ப்ரோ, நான் இப்போயே பிக்சல் வாங்கணும்னு இருக்கவங்க பிக்சல் 10 ட்ரை பண்ணலாம். இதில் இன்னொரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா பிக்சல் 10Aல வேப்பர் சேம்பர் கூலிங் இருக்குது. அண்ட் இன்னொன்று என்னென்னா இதில் 8GB ரேம் அண்ட் உள்ள இருக்க ப்ராசர் வந்து G4 அப்படிங்கிறனால பெரிய லெவலில் வந்து டிஃபால்ட்டாகவே அந்த ஓஎஸ்ஸாக இருக்கட்டும், இதில் இருக்கிற ஏஐயாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப இன்டென்ஸான ஒரு சில டாஸ்க்கை பேக்ரவுண்டில் ரன் பண்ண மாட்டேங்குது. ஸோ அதனால் எப்படி இருக்குன்னா இந்த டிவைஸை நான் எப்போ யூஸ் பண்ணாலுமே ரொம்ப ரேராக தான் வார்ம் ஆகுது. ரொம்ப ரேர். அதுவும் இப்போ சம்மர் டைமில் ரேராக தான் வார்ம் ஆகுது. பட் இதுவே வந்து 10 Pro எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், இதில் நான் பண்ணக்கூடிய அதே மாதிரியான டாஸ்க் தான் பண்ணுவேன். அண்ட் அதில் வந்து ஏஐ ரிலேட்டடான ஸ்டப்ஸ் கொஞ்சம் அதிகமாக ரன் ஆகிட்டு இருக்கும். 16GB ரேம் வேறு இருக்குது. ஸோ மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸை ரன் பண்ணணும் அப்படின்னும் போது ரொம்பவே ஆப்டாக இருந்தாலும் அந்த ஃபோன் வந்து இதை விட அன்யூஷுவலி வார்ம் ஆகுது. ஸோ இது வந்து இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டுங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் டாப்னாச்சாக இருக்கிறது என்னமோ உண்மை தான். ஆனால் வார்ம் வந்து கொஞ்சம் ஈஸியாக ஆகிற மாதிரி இருக்குது எது 10 Pro. பட் 10A வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அசால்ட்டு இந்த மாதிரியான ஏரியாவில். அண்ட் வெயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 10 Pro, 10 Pro XL, 10 Pro Fold இதெல்லாமே ரொம்ப ஹெவியான டிவைஸ். 10 கூட ஓரளவுக்கு நல்ல டிவைஸ் வெயிட் மேனேஜ்மெண்ட்டில். அதேமாதிரி 10Aவும் பார்த்தீங்கன்னா வெயிட் ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் ரொம்பவே குட்டியாகவும் க்யூட்டாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதையும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும். அண்ட் பெசல்ஸ் வந்து இருக்கலே மினிமலாக வந்து உங்களுக்கு ப்ரோ வேரியண்ட்டில் இருக்கும். பட் ப்ரோ வேரியண்ட்டில் இருக்கிறதோட மினிமலான பெசல்ஸ் வந்து சைனீஸ் ஃபோனில் 30,000 ரூபாய்க்கே இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெசல்ஸ் இருக்கிறத வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோமான்னா வாங்கி இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சைனீஸ் ஃப்ளாக்ஷிப் ஏதாவது யூஸ் பண்ணி அந்த ஃப்ளாக்ஷிப்பில் வந்து ரொம்பவே நேரோ பெசல்ஸ் இருந்து அதுக்கப்புறம் நம்ம இது வாங்கியிருந்தோம் அப்படின்னா பெசல்ஸ் வந்து ஃபீல் ஆகும். பட் இதுவே வந்து நான் யூஸ் பண்ணும்போது அப்படியே டே டு டே லைஃப்பில் அப்படியே போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பெசல்ஸை மறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அண்ட் இன்னொன்று வந்து இந்த டிவைஸ் ரெண்டுத்தையும் எடுத்துக்கும் போது அதில் எது வந்து கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்குது அப்படின்னா நிஜமாக இந்த டிவைஸ் வந்து ரொம்ப ஸ்லிப்பரியாலாம் இல்லைங்க. ஆனால் ப்ரோ வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த குரோம் ஃபினிஷே பாலிஷ்டு ஃபினிஷாக இருக்கும். கொஞ்சம் ஸ்லிப்பரி தான். கையில் கொஞ்சம் ஸ்வெட்டோ இல்லாட்டி வாட்டரோ ஆயிலியோ கிரீஸியாவோ இருந்ததுன்னா ஸ்லிப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நம்ம மைண்டில் ஏற்றிக்கிட்டா தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ண முடியும். இதில் இன்னொரு முக்கியமான ஃபேக்ட் என்னென்னா சின்ன இன்டராக்டிவ் ஃபீட்பேக்ஸ் எப்படின்னா ஸ்பீக்கர், ஹாப்டிக்ஸு, டிஸ்பிளே கிளாரிட்டி. ஸோ இந்த மாதிரியான ஏரியாலலாம் உங்களுக்கு வந்து ப்ரோ வேரியண்ட் கண்டிப்பாக சாலிடாக இருக்கும் ஏஐ கம்பேர் பண்ணும்போது. அண்ட் சார்ஜிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு ப்ரோ வேரியண்ட்டில் பெட்டராக இருக்கும். அண்டு பிக்சல் ஸ்னாப் அதாவது மேக்ஸேஃப் மாதிரியான அந்த மேக்னெட்டிக் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அதுவும் உங்களுக்கு வந்து ப்ரோ வேரியண்ட்டில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அடிஷ்னலாக ப்ரோவில் இருக்கும். பட் அதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் ஜூம்டு ஃபோட்டோஸ் அதிகமாக எடுப்பேன், அவுட்டோர் வீடியோஸ் அதிகமாக எடுப்பேன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் கண்டிப்பாக ப்ரோவை கன்சிடர் பண்ணுறது தான் வேலிடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒன்றையும் சூஸ் பண்ணி பிரித்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணுறதுல உங்களுக்கு ரிசல்ட்ஸ் பெட்டராக இருக்கும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், டிஸ்பிளேன்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன்ல, டிஸ்பிளே அப்படின்னும் போது இங்கே பாருங்கள் LTPO பேனல். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அந்த ப்ரீமியம்னஸ் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து என்னால் வந்து பிக்சல் 10 ப்ரோவில் ரொம்பவே என்ஜாய் பண்ண முடியும். ஸோ சில விஷயங்கள்னால நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஒரு வார்ம்னஸ் அடிஷ்னலாக இருந்தாலும் சரி பரவாயில்லன்னு சொல்லி நான் அடிக்கடி 10 ப்ரோக்கு போகிற மாதிரி இருக்குது. பட் இதுவே வந்து கம்ஃபர்ட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நான் எடுத்துகிட்டு வரேன்னு வைங்களேன், எனக்கு ரொம்பவே லைட் வெயிட்டாகவும் ஈஸி டு கேரி அரௌண்டாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து எனக்கு எப்பயுமே 10A ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் உறுதியாக சொல்லி ஆகணுங்க, இந்த ப்ரோ மாடல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஏதோ ஒரு வகையில் வந்து நம்மளை அப்படியே அட்ராக்ட் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியும். அதுவும் டிஸ்பிளேயில் கூட பார்த்திங்கன்னா அந்த நம்ம இன்ட்ராக்ட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய அந்த ஸ்மூத்னஸ் இதெல்லாமே அல்டிமேட்டாக இருக்குது. அண்ட் 256GB பேஸ் வேரியண்ட் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஓகே அப்படின்னு சொன்னாலும் கூட சீரியஸாக பத்தலைங்க. அதுவும் நீங்கள் ப்ரோ மாடல் யூஸ் பண்ணுறீங்க, நிறைய வீடியோஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா கூகுளோட பிக்சல் லைனப்பை பொறுத்த வரைக்கும் வீடியோ ரியர் கேமராவில் ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் ப்ரோ மாடல்ஸில் ஃப்ரண்ட் கேமராலையும் சூப்பராகவே இருக்குது.
பிக்சல் 10A ஓட ஈவெண்ட் வீடியோ அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணது கூட பிக்சல் 10 ப்ரோவில் எடுத்தது தான். ஸோ இதில் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தா அந்த பிட் ரேட்டு நல்ல பிட் ரேட்டை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணும்போது ஃபைல் சைஸும் ரொம்பவே ஹெஃப்டியாக பெருசாகிடுது. ஸோ அப்போ என்ன ஆகுது, நீங்கள் அதிகமாக வீடியோ எடுக்க முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோ கண்டிப்பாக அட்ராக்ட் பண்ணுங்க. 100% வீடியோ வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். பிக்சல் 10 ப்ரோவில் எடுக்கக்கூடிய வீடியோஸ் வந்து நல்லா தான் இருக்கும். ஆண்ட்ராய்டு தரப்பில் எப்படின்னா ஐஃபோன் ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்கட்டும், பட் அது iOS. ஆண்ட்ராய்டு தான் ப்ரோ நான் வாங்கணும், ஆண்ட்ராய்டில் தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆண்ட்ராய்டில் எனக்கு ஒரு நல்ல வீடியோகிராஃபி முக்கியம், அண்ட் அதுவும் ஹெச்டிஆர் அல்காரிதமோட வேணும் அப்படிலாம் நினச்சிங்கன்னா சாம்சங் ஒரு பக்கம் நல்லா இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பிக்சல் ரிலேபிளாக இருக்கும். பட் ஃபைல் சைஸ் ரொம்ப ஹெஃப்ட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுதுன்னா அதிகமாக வீடியோ எடுக்க 256 GB பத்தலை. ஸோ 256 பதில் 512 வேரியண்ட்டும் நம்ம ஊரில் வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் இப்போ மெமரி ப்ரைஸ் ஆகிக்கிறதுக்கும் பைத்தியம் பிடிக்குது. அடுத்து பிக்சல் 11 சீரிஸில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா 256 GB வேரியண்ட்டுக்கு ரேம் கொஞ்சம் கம்மியாகும், அதுக்கு அடுத்த வேரியண்ட்லேருந்து ரேம் கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்றாங்க. ஐயா என்னையா இது அப்படின்னு தான் இருக்குது. ஏன்னா 16 GB ரேம் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக வந்து ப்ரோ மாடல்ஸில் இருக்குது. 9 Pro, 9 Pro XL, 9 Pro Fold, 10 Pro, 10 Pro XL, 10 Pro Fold எல்லாத்துலேயுமே 16 GB ரேம் ரொம்ப ஃப்ளூயிடாக இருக்கும். நீங்கள் வந்து மல்டி டாஸ்க்லாம் ஜாலியாக பண்ணலாம். பட் இதுக்கப்புறம் வந்து இந்த மெமரி ப்ரைஸ் ஹைக்குக்காகவும் இவங்களும் இவங்க டிவைஸோட ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி ரேமை குறைப்பாங்களோ அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. 512 GB வேரியன்ட் மேபி இந்தியாவுக்கு வருதா என்ன ஏதுன்றதை பார்க்கணும். பட் கண்டிப்பாக வந்து ஸ்டோரேஜ் அதிகமாக இருந்ததுன்னா பட்டையை கலப்பலாம். ஸ்டோரேஜ் கொஞ்சம் கோளாறு தான், பட் நம்ம டெலிட் பண்ணி அப்பப்போ கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் ஓவராலாக நீங்கள் வந்து கூகுளோட அந்த ஈகோ சிஸ்டம்குள்ளே போகிறதா இருக்கீங்க அப்படின்னா பிக்சல் பட்ஸ் நீங்கள் வாங்குறீங்க, பிக்சல் பட்ஸ் 2A இல்லாட்டி பிக்சல் பட்ஸ் ப்ரோ 2 வச்சுருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் எதுவும் இருக்க போகிறதில்ல. நீங்கள் ப்ரோ வேரியன்ட் யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி இல்லாட்டி A வேரியன்ட் யூஸ் பண்ணாலும் சரி ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ ரொம்பவே நெக்லிஜிபிள் தான். ஸோ அதனால் அங்கெல்லாம் நீங்கள் எதுவுமே ஃபீல் பண்ண வேணாம். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் ஒரு அலர்ட் மெசேஜ் மாதிரி சொல்லணும்னு நினச்சேன். நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து பவன் கல்யாண் அப்படின்னு சொல்லி எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து 8 Pro யூஸ் பண்ணுறாங்களா, OLXல 8 Pro வாங்கியிருக்காங்க, பிக்சல் 8 Pro. ஏன்னா 8 சீரிஸ் பொறுத்த வரைக்கும் பிக்சல் 8ல் வந்து டெட் பிக்சல் வருது அப்படின்னு சொல்லி நான் ரிப்போர்ட் பண்ணியிருப்பேன். பட் 8A பேனல் கம்ப்ளீட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட், அதனால் அதில் இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் நம்ம பார்க்கல. 8 Proலையும் டெட் பிக்சல் வருது. அவருக்கும் டாப்பில் வந்து டெட் பிக்சல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதில் என்ன ப்ராப்ளம்னா அவருக்கு ஓரளவுக்கு நல்ல பட்ஜெட்டில் கிடச்சிருக்கு செகண்ட்ஸில் வாங்கினனால. ஆனால் யூஎஸ் வேரியண்ட் அப்படிங்கிறனால இங்கே இருக்கக்கூடிய சர்வீஸ் சப்போர்ட் நம்ம போய் அப்ரோச் பண்ணும்போது கொஞ்சம் கோளாறு தான். அண்ட் வாரண்டி கண்டிப்பாக 1 year தான் இருந்திருக்கும், அதுவும் வந்து இன்னும் வாய்ட் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சேலஞ்சிங். அண்ட் அவர் வந்து எனக்கு அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஏன்னா ப்ரோ நீங்கள் நிறைய தடவை வந்து பிக்சல் 8ல் டெட் பிக்சல் இருக்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க. அண்ட் என்கிட்ட 8 Pro இருக்குது, அதுலேயும் இந்த பிரச்சனை வந்திருக்கு ப்ரோ. ஸோ நம்ம மக்கள்கிட்ட சொல்லிவிடுங்க. இன்கேஸ் செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் யாராவது 8 Pro வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். வாங்குற ஐடியாவில் இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்கிறதே அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் ரொம்ப கூலாக வந்து, அதாவது எப்படின்னா கம்போஸ்டாக அப்படியே ஸ்ட்ரெஸ் ஆகி ப்ரெஷர் ஆகி அந்த மாதிரி இல்லாமல் ரிலாக்ஸ்டாக அதை வந்து கன்வே பண்ணியிருந்தாரு. ஸோ எல்லாருக்கிட்டே சொல்லிடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ அவர் என்ன பண்ண போகிறாருன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா யூஎஸில் ஆப்பிளாக இருக்கட்டும் இல்லாட்டி கூகுளாக இருக்கட்டும் அவங்களோட ஆஃப்டர் சேல் சப்போர்ட் வந்து எப்பயுமே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு சில ஸ்டோரி கூட சொல்லியிருப்பேன். பிக்சல் 4 நான் யூஸ் பண்ணது வந்து யூஎஸில் உள்ள மாடல். அங்கே என்னோட ரிலேட்டிவ் போயிருந்தாங்க, அங்கே அவங்கள வாங்கிட்டு வர சொன்னேன் யூஸ்டு மார்க்கெட்டில் தான். அதில் வந்து ஃப்ரண்ட் கேமரா செட்டப்பில் வந்து அந்த ஃபேஸ் ஐடி வேலை செய்யலை அப்படின்னும் போது அவங்களை அப்ரோச் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு வாங்க, நாங்கள் ஃப்ரீயாகவே மாற்றி தர முடியும்னு சொல்லியிருந்தாங்க. இன்கேஸ் அது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டாக இருந்தால் ஃப்ரீயாக மாற்றி தர முடியும்னு சொல்லியிருந்தாங்க. எங்கே யூஎஸில் இத்தனைக்கு எத்தனை வருஷம் கழிச்சு, அப்போ நம்ம மார்க்கெட்டில் பிக்சல் 7 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அத்தனை வருஷம் கழிச்சு கூட. ஸோ அதனால் இப்போ நம்ம நண்பரால் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இங்கேருந்து யூஸ் போகிறாங்க அப்படின்னா கூட அவங்ககிட்ட 8 Pro கொடுத்து விட்டா இன்னும் பெட்டரான ஆஃப்டர் சேல் சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பட் இன்னொன்று என்னென்னா செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் நீங்கள் ஃபோன் வாங்குறத பற்றி பிரச்சனை இல்லைங்க. பட் வாங்கும்போது முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு ஓனர் யார், பில் இருக்கா இல்லையா இதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு வாங்குங்க. பில் இல்லாமல் எப்பயுமே எந்த பொருளையும் வாங்காதீங்க. ஆஃப்டர் சேல் சப்போர்ட்டில் ரொம்ப பெரிய பிரச்சனை வரும். இந்தியன் மாடல்ஸாகவே இருந்தாலும் கூட சில சமயங்களில் இந்த பிரச்சனை வரும். ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்லையும் கூட பில் இல்லாமல் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா சில சமயங்களில் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும். என்னதான் இன்டர்நேஷனல் வாரண்டியாக இருந்தாலும் பில் வந்து மஸ்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு சில சுச்சுவேஷன்குள்ளே நம்ம தள்ளப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் செகண்ட்ஸில் நீங்கள் டிவைஸ் வாங்குறத பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. நல்லா செக் பண்ணிக்கோங்க, நல்லா வெரிஃபை பண்ணிவிடுங்க, எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே அந்த டிவைஸை டெஸ்ட் பண்ணிவிடுங்க. ஆனால் பில் கம்ப்ளீட்டாக மஸ்ட்டு கண்டிப்பாக கையில் இருக்கணும். பில்லு இருந்ததுன்னா கொஞ்சம் சேஃபாக ஃபீல் பண்ணலாம். பில் இருந்ததுன்னா இப்போ 3 வருஷம் பழைய டிவைஸில் ஏதாவது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னா உடனே காப்பாற்றிடுவாங்களா அப்புறம்னா அது பிராண்டை பொறுத்து இருக்குது. பட் அட்லீஸ்ட் நம்மளால் வந்து பிராண்டை அப்ரோச் பண்ணி ஏதோ 4 கேள்வி கேட்குற ஒரு நிலைமையிலையாவது நம்ம இருப்போம். எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் தயவுசெய்து இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஈகோ சிஸ்டம்குள்ளே போகிறீங்க பிக்சலில் அப்படின்னா பிக்சல் வாட்ச் 3 இப்போ நம்ம இந்த டீல்லாம் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக பிக்சல் வாட்ச் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஸ்லீப் டேட்டாவும் நல்லாயிருக்கும் அண்ட் ஓவரால் வாட்சோட ப்ரீமியம்னஸ் நல்லாயிருக்கும். பட் டியூரபிலிட்டி பெரிய கொஸ்டின் மார்க். பிக்சல் வாட்ச் 4ல் ஓரளவுக்கு ஆஃப்டர் அதை ரிப்பேரபிலிட்டி ஓரளவுக்கு பெட்டர்னு சொல்லியிருக்காங்க பிக்சல் வாட்ச் 4ல். பட் நீங்கள் 3 வாங்குறீங்க அப்படின்னும் போது மேபி மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டாக இருந்தால் அப்படியே ஸ்வாப் பண்ணிவிடுவாங்க, ரீப்ளேஸ் பண்ணிவிடுவாங்க. பட் மற்றபடி டேமேஜ் பண்ணிங்கன்னா ரொம்ப பெரிய தலைவலியாக இருக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா
வாட்ச் 3 நீங்கள் போகலாம். இல்லாட்டி செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் எங்கேயாவது வந்து பில்லோட கிடைக்குதுன்னா வாட்ச் 2வும் நீங்கள் போகலாம். ஸோ அதெல்லாமும் நல்ல வாட்ச் தான், உங்களை ரொம்பவே நல்லா மோட்டிவேட் பண்ணும். ஸோ இந்த ஈகோ சிஸ்டம்குள்ளே நீங்கள் போகிறதா இருந்தால் நம்ம ஊரில் பாசிபிள் ஈகோ சிஸ்டம் பிக்சல், அதாவது கூகுள் பிக்சல் சைடில் ஃபோன், பட்ஸ், வாட்ச் தானே தவிர டேபு அதெல்லாம் நம்ம ஊரில் கிடையாது. ஸோ அதுக்கும் மேலே உங்களுக்கு டேப்லாம் நம்ம ஊரில் கிடைக்குது பிக்சலோடது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். பட் மற்றபடி நான் என்ன சொல்லுவேன்னா ஃபோன், பட்ஸ், வாட்ச் மோர் தென் எனஃப். இது ரொம்பவே நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம கையிலேயே எப்பயுமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட்ஸும் நம்ம பாக்கெட்டில் இருக்கும், காதில் மாட்டியிருப்போம், அண்ட் வாட்ச் நம்ம கையில் இருக்க போது, அண்ட் ஃபோன் நம்ம பாக்கெட்டில் இருக்க போது. ஸோ பக்காவாக இருக்கும், இதுக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணலாம். அண்ட் திரும்பியும் நான் சொல்கிறேன், பழைய மாடல்ஸ் ஏதாவது வாங்குறதா இருந்தால் கொஞ்சம் கவனமாக வாங்குங்க. பிக்சல் 6 சீரீஸில் பேட்ரி ஸ்வெல்லிங் இஷ்யூ இருக்க வாய்ப்பு இருக்குது. பிக்சல் 7 சீரீஸில் 7ஏல ஸ்வெல்லிங் இஷ்யூ இருக்குது, 7லேயும் ஸ்வெல்லிங் இஷ்யூ இருக்குது, 7 ப்ரோலையும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது பேட்டரி உப்புறது. அண்டு 7 ப்ரோ அண்ட் 7 இந்த 2 டிவைஸ்லையுமே CPU ரீபாலிங் இஷ்யூ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப அதிகமாக ஹீட் ஆகுது, ரொம்ப அதிகமான இன்டென்சிவான டாஸ்க் அது மேலே த்ரோ பண்ணுறோம் அப்படின்னும் போது CPU ரீபாலிங் இஷ்யூ வரதுக்கான சான்சஸ் இருக்குது. 8A கொஞ்சம் இப்போதைக்கு சேஃபர் சைடில் இருக்குது. 8ல் டெட் பிக்சல் இருக்குது, 8 ப்ரோலையும் இப்போ டெட் பிக்சல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நண்பர் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். 9 சீரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 9Aல கொஞ்சம் பழைய மோடம் இருக்கிறனால 9 சீரீஸ்லேயே அது கொஞ்சம் நெட்வொர்க் ஆஸ்பெக்டில் வீக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இது வரைக்கும் 9 சீரீஸில் எதுவும் மேஜர் கம்ப்ளைண்ட் வரல. பட் நீங்கள் பிக்சல் 9 வாங்கினீங்கனாலும் சரி, பிக்சல் 10 வாங்கினீங்கனாலும் சரி, என்ன தான் நம்பர் மாடலாக இருந்தாலும் அதில் கிராஃபின் ஷீட் தான் இருக்கும். தெர்மல் மேனேஜ்மெண்ட்டுக்கு வேப்பர் சேம்பர் இருக்காது. பட் இதுவே 9A அண்ட் 10Aல வேப்பர் சேம்பர் கூலிங் இருக்குது. இது வந்து ஒரு சர்ப்ரைஸ். அண்ட் ஏன் இது வந்து இப்படி கண்டினியூ ஆகுதுன்னு எனக்கு தெரியல. பட் இதே VC, அதாவது வேப்பர் சேம்பர் கூலிங் உங்களுக்கு 9 Pro, 9 Pro XL, 9 Pro Fold, 10 Pro, 10 Pro XL, 10 Pro Foldல இருக்குது. 9 Pro சீரீஸ்லையும் சரி, 10 Pro சீரீஸ்லையும் சரி, இது வரைக்கும் இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. அண்ட் இன்னொன்று என்னென்னா, வேப்பர் சேம்பர் கூலிங் எப்பயுமே ரொம்ப எஃபெக்டிவாகவும் பக்கமாகவும் வேலை செஞ்சதுன்னா இன்டர்னல் ஹீட்டை வெளியில் கொண்டு போய் தள்ளுறது தான் அதோட வேலை. உள்ளே இருக்கிற ஹீட்டை வந்து அங்கேயே மையப்பகுதியிலே வச்சுக்காமல் டக்குன்னு டிவைஸை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் அப்படியே டிசிபேட் ஆகிடும். ஸோ இதுதான் அதோட மெயின் ஒர்க். ஸோ அந்த ஒர்க்கை ப்ரோ மாடல் நல்லா பண்ணுதோ, ப்ரோ மாடல் டிமாண்ட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணி அந்த ஒர்க் பெட்டராக பண்ணுதோ அப்படின்னு தோணுது. ஆனால் வார்மாக ஃபீல் ஆகுதுன்னா ஆப்வியஸாக வார்மாக ஃபீல் ஆகுது. அதுவும் இப்போ சம்மரில் கண்டிப்பாக வார்மாக ஃபீல் ஆகுது. ஒரு சில டாஸ்க் நம்ம கொடுக்கும்போது ஈஸியாக நம்ம அந்த வார்ம்னஸ் ஃபீல் பண்ண முடியும். கேஸ் போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் தவிப்பீங்க. கேஸ்லாம் இல்லாமல் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த வார்ம்னஸ் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா நான் வந்து பெரும்பாலும் எந்த ஃபோனையுமே கேஸ் இல்லாமல் தான் யூஸ் பண்ணுறேன் அதிகபட்சம். அண்ட் இந்த இடத்துல வந்து இந்த வருஷம் நான் சீரியஸாக யாரை பாராட்டுவேன்னா iPhone 17 Pro சீரீஸ் வேறு லெவல். இவங்களும் VC அதை வேப்பர் சேம்பர் கூலிங் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இவங்க டிவைஸ் வந்து ப்ராக்டிக்கலாக நான் டே டு டே யூஸில் என்ன பண்ணாலும் அவ்வளோ ஈஸியாக வந்து ஹீட் ஆக மாட்டேங்குது. ஹீட் வார்ம் ஆகும். கேமராவை கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணிட்டே இருந்தால் வார்ம் ஆகும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா அதில் தான் நான் ஃப்ரண்ட் கேமராவில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஒவ்வொரு டிவைஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பிக்சல் ஸ்னாப் அப்படிங்கிறது பிக்சல் 10 சீரீஸில் இன்ட்ரோடியூஸ் ஆச்சு. பட் 10Aல இருக்காது. எங்கே மேக்ஸேஃப் ஒர்க் ஆகுமா ப்ரோனா கேஸ் வாங்கி அதன் மூலமாக தான் மேக்ஸேஃப் ஒர்க் ஆகும். ரைட்டா? ஓகே மக்களே, உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷனாக தோணுச்சு. அண்ட் இந்த டீலில் இல்லைனாலும் இதுக்கப்புறம் வரக்கூடிய நிறைய டீலில் வந்து பிக்சல் 10 சீரீஸும் நீங்கள் பார்ப்பீங்க ஆஃபரில். ஸோ அதனால் இப்போயே நான் இதெல்லாம் கன்வே பண்ணுறேன். வேறு ஏதாவது டவுட் பிக்சல் ரிலேட்டடாக இருந்தால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இந்த 2 டிவைஸுமே Android 17 QPR1 Beta 2 அதான் ரன் ஆகிட்டு இருக்கு. நல்லாயிருக்கு, அற்புதமாக இருக்குது, செம ஜாலியாக இருக்குது. கொஞ்சம் பக்கும் இருக்குது, இல்லைன்னு கிடையாது. பட் QPR1 Beta 1 விட QPR1 Beta 2 வே பெட்டருங்க. அப்போ நெட்வொர்க் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்லாம் கூட இருந்தது. ஆட்டோமேட்டிக்காக ஒய்ஃபை கனெக்டே ஆகாது, ஆன்லேயே இருந்தாலும் கனெக்ட் ஆகாது. இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் Beta 1ல் இருந்தது. பட் Beta 2ல் இப்போ அந்த மாதிரியான பிரச்சனைலாம் இல்லை. ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் ஜாலியாகவும் இருக்குது. ரைட்டு. ஸோ இதோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. பார்க்கலாம். பாய்.